வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. முருங்க தின்னாக்க நோயோடி போகுமுங்க, பொருந்த சொன்னாங்க பொறுப்பாக கேட்டுக்கங்க. சூடு செய்த உணவினால் கேடு வருமா? மனித இனம் நெருப்பின் பயன்பாட்டை உணர்ந்து கொண்ட காலம் தொட்டு தமது உணவை சூடாகவும் சமைக்கவும் பதப்படுத்தவும் அறிந்து கொண்டனர். மனிதர்களுக்கு இயற்கையாக கிடைக்கும் ஆக்சிஜன் மற்றும் தண்ணீர் தவிர மற்ற மாவுச்சத்து, புரதம், கொழுப்பு, மினரல், வைட்டமின் ஆகிய அனைத்தையும் தமது உணவாக அன்றாடம் எடுத்துக்கொள்ள வேண்டி உள்ளது. தானியங்கள், பருப்பு வகைகளின் இரசாயன மூலக்கூறுகளின் அமைப்பானது எளிதில் பிரிக்க முடியாததாக இருப்பதால் நமது செரிமான மண்டலத்தில் அவைகளை செரிக்கச் செய்யும் வகையில் சமைத்து பின்னர் உணவாக எடுத்துக்கொள்கின்றோம். எந்த ஒரு உணவும் சமைத்த பின்னர் அதன் மூலக்கூறுகள் சிறிய அளவில் பிரிந்து செரிமானத்திற்கு ஏற்றதாக மாறுகின்றது. இவ்வாறு சமைக்கப்பட்ட உணவின் வெப்பநிலை குறைந்தவுடன் அதன் மூலக்கூறுகள் காற்றில் பரவியுள்ள நுண் உயிரிகள் வளர்வதற்கு ஏற்ற இடமாக இருப்பதால் அவை உடனே அந்த உணவில் தமது இருப்பிடத்தையும் இனப்பெருக்கத்தையும் உருவாக்கிக் கொள்கின்றன. சமைத்த உணவுகளையும் சாப்பிட்ட பின்னர் மீதமிருக்கும் உணவுகளையும் நீண்ட நேரம் அப்படியே விட்டு வைக்கும் பொழுது அந்த உணவில் குடியேறிய நுண்ணுயிர்களின் இனப்பெருக்கத்தின் காரணமாக இரசாயன மாற்றம் ஏற்பட்டு அந்த உணவு கெட்டுப்போய் உண்பதற்கான தகுதியை இழந்து விடுகின்றது. இதனை தடுப்பதற்காகவே இத்தகைய உணவுகள் குளிரூட்டிகள் மூலம் பாதுகாக்கப்படுகின்றன. இயற்கையாகவே உப்பு, சர்க்கரை, புளி ஆகியவைகள் நுண்ணுயிரிகள் வளர்வதற்கு தடையாக இருப்பதால் இப்பொருள்களினால் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களும் நீண்ட காலம் வைக்கப்பட்டாலும் கெட்டுப்போவது இல்லை. எஞ்சிய அல்லது எதிர்கால தேவைக்கு தயாரிக்கப்பட்ட உணவுகளை சூடு செய்து சாப்பிடுவதால் கேடு வருமா எனும் கேள்விக்கு வரும், வராது என 2 பதில்களையும் கூறலாம். ஏனெனில் உணவு கெட்டுப்போவதற்கு முன்பாக அதனை சூடு செய்து சாப்பிடுவதால் எந்த கேடும் வராது. அதே நேரத்தில் உணவு கெட்டுப்போன பின்னர் அதனை சூடு செய்து உட்கொண்டால் உடல் நலத்திற்கு கேடு விளையும். மீதம் இருக்கும் இட்லி, தோசை, சப்பாத்தி முதலிய உணவுகளை அவை கெட்டுப்போகாமல் இருக்கும் பொழுது சூடு செய்யாமலேயே நாம் அவைகளை உணவாக கொள்ளலாம். அதே நேரத்தில் டப்பாக்களில் அடைக்கப்பட்டு வரும் தயாரித்த உணவுகளில் இரசாயன நச்சு இருப்பதால் அதனை சரி செய்வதற்காக 70 டிகிரி சென்டிகிரேட் வரை சூடு செய்து சாப்பிடுவதே சரியான நடைமுறை ஆகும். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.